ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 28 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்கள் தேர்தலுக்காக 28 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்று தேர்தல் கமிஷன் அனுமதி அளித்தது. இந்நிலையில் பொது பார்வையாளர் ஜோதிகலாஸ் தலைமையில் வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவினம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் ஞாயிறன்று தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் நடந்தது. சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் செலவுக்காக அனுமதிக்கப்பட்ட 28 லட்சம் ரூபாய் எவ்வாறு கணக்கிடப்படும் என்றும் ஆலோசனை கூறப்பட்டது. தேர்தல் விதிமுறைப்படி கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எடுத்துரை தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை வேட்பாளர்கள் தேர்தல் அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மகேந்திரன் நேதாஜி நகரில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரச்சாரம் எளிமையானது, கொள்கைகளை மட்டுமே எடுத்துரைத்து மக்களிடம் ஓட்டு கேட்டு வருவதாக கூறினார். எங்களுடைய பிரச்சாரம் ஒரு எளிமையான பிரச்சாரம். கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் காசு பணம் எதையும் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, கொள்கைகளை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வேட்பாளராகிய நான் உட்பட எங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் மக்களை சந்தித்து நாட்டின் அவலத்தை போக்குவதற்கு நீங்கள் கதிரறிவாள் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அதிமுகவினரும் வெயிலும் பாராமல் முதல்வர் ஜெயலலிதாவுக்காக ஓட்டு சேகரித்தனர். இதனால் ஆர்கே நகர் தொகுதி களை கட்டியுள்ளது.